தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்க. ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். விஎஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. யூஸ்வலாக நான் சங்கர் ஃபேனுங்க, வெரி ஹியூஜ் ஃபேனு. நான் சின்ன வயசுல ஜென்டில்மேன்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி போட்டாலும் ஒமேசான் இதில் வந்தாலும் இன்னொரு தடவை வேணாலும் பார்ப்பேன், என் பையன் பார்ப்பான், என்னோட பையன் பார்ப்பாங்க. ஸோ அவர் வந்து இந்தியாவோட டாப் மோஸ்ட் டைரக்டர். அவர் எடுத்த படம் நம்பி தான் நம்ம வந்து இதில் வந்தோம். ஸோ காலையில் அவ்வளோ வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தோம். கடைசியாக பார்த்தா படம் வந்து ரொம்ப ஏமாத்திச்சுன்னு தான் சொல்லணும். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, முழுசாக தெலுங்கு பேஸ்ட் மூவினா தெலுங்கு பேஸ்ட்டு யார் எடுத்தாலுமே மனுஷங்க தான் அவங்க வந்து பார்க்க போகிறோம். எங்களுக்கும் நிறைய ஹியூமரஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஹியூமரஸ் இருக்குது. பட் எங்களுக்கு கனெக்ட் ஆகலை, சுத்தமாக தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலை. படம் பார்க்கும்போது வேறு ஏதாவது படம் ஞாபகம் வந்துச்சா? இல்லை, நிறைய படம் வருது. ஒரு நாள் முதல்வர் இது எல்லாமே வருது, வராமலாம் இல்லை. இந்தியன் கூட வரும் உங்களுக்கு. அந்த டிராஃபிக் போலீஸ் சீன்லாம் கூட வரும் ஸ்டார்டிங்கில், எல்லாம் வருது. பட் இருந்தாலும் நமக்கு கனெக்ட் ஆகலை. கோஸ்பம் சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது படத்தில். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சொல்லலாம் ஓரளவு ஓகே, ஏன்னா அவர் கொடுத்து பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு நல்லாலையோ. ஜெயராமன் கொஞ்சம் ஹியூமரஸாக அந்த பண்ணுறது, கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த சீனில் தான் கொஞ்சம் சிரிக்கிறாங்க மக்கள். மற்ற நேரம்லாம் நிறைய பேர் ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருக்காங்க. நான் சங்கர் சார் வந்து திரும்ப கம்பேக் கொடுக்கணும், ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் எல்லாமே இந்தியா அளவில் கிளக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களோட கருத்து அதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம சங்கர் சார் படம் பார்த்துருப்போம். முதல்வன், இந்தியன் பார்ட் 1, அன்னியன், இந்த படம்லாம் சிவாஜி இதெல்லாம் வந்து பார்த்த மாதிரி தான் இருந்ததே தவிர பெருசாக வந்து ஒன்றும் புதுசாக இல்லை. நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆந்திரா தமிழ்நாடு பாலிடிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் காமிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. திடீர்னு பார்த்தா அவர் வந்து அவரே காமெடி பண்ணுறாரு, அவரே எல்லா விஷயமும் பண்ணுறாரு. பட் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். பட் அவரு கூட வந்து ஜெயராம் இருப்பார். அவர் பண்ணுற அம்மங்களெல்லாம் வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். பட் என்னன்னா, ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெருசாக வந்து எதுவும் இல்லை படத்தில். ஆனால் இந்தியன் 2வோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 100 டைம்ஸ் பெட்டர் படம் இந்த படம். அரசியல் ஃபுல்லாக அரசியல் தான் ப்ரோ. இது வரைக்கும் எல்லா சினிமாவிலையும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இவ்வளோ பவரா அப்படின்லாம் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஐஏஎஸ்னால் ஒரு பொலிட்டிஷியனுக்கு அடங்கி போகிறவன் அப்படின்னு தான் காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பவரான்றதெல்லாம், இவ்வளோ டேட்டா, இவ்வளோ விஷயங்களை வந்து சங்கர் சார் ரொம்ப நீட்டாக அழகாக காமிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ எல்லாருக்கும் பிடிக்காது இந்த படம். ஏன்னா அதுக்கு சண்டை கன்று எடுத்து சுடுறது இது மாதிரி விஷயம் இல்லை, எல்லாமே டேட்டா தான். இவர் ஒன்று பண்ணுவார், அவர் ஒன்று பண்ணுவார், எஸ்ஜே சூர்யா பண்ணுவார். எல்லாமே அன்பிரடிக்டபிள். ட்ரைலர் எப்படியோ அப்படி தான் இருந்தது. பிரம்மாண்டம், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கிறாரு. பட் சாங்ஸ் எல்லாம் பிரம்மாண்டம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, ஏஆர் ரகுமானா இல்லை மியூசிக் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. தமன் காப்பாற்றிட்டாரு படத்தை ஓரளவுக்கு. ஓகே, படம் வந்து பொலிட்டிக்கல் பேஸ் லைன் போகுது. ஸோ பொலிட்டிக்கல்ன்றதால வந்து எல்லாம் அரசாங்கம் அரசியல்வாதி. ஸோ அந்த பேஸ் லைனில் போது மக்களுக்கு வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு என்ன தரணும் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து மாசாக போகுது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்புறம் என்னென்னா டியூல் ரோல் பண்ணியிருக்காரு ராம்சரண் சார். எஸ்ஜே சூர்யா சார் வந்து இது லுக் வைஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா சிஎம் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ் ஓகே, நல்லா இருக்குது. சங்கர் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஹிட் ஆகலன்ற, கொஞ்சம் கனெக்ட் ஆகலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. படம் அந்த சாங்ஸே அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அதுவே வந்து சீன் பை சீன் சாங் வரணுமா, இந்த சாங் இந்த இடத்துல வரணுமான்னு கொஞ்சம் தெரியல, அந்த மாதிரி வருது. 2.5 45 மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் சீன் பை சீன் கனெக்ட் ஆகாத கொஞ்சம் லேக் ஆகும். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது அதுதான் அப்புறம் முதல்வன், அப்புறம் இந்தியன் பார்ட் 1, சிவாஜி, சர்க்கார். மெயினாக சொல்லணும்னா எனக்கு இந்த ராம் சரணோட லவ் போர்ஷனு, இந்த அரசியல்லாம் பார்க்கும்போது இதை ஏன் வந்து ராம் சரண் வச்சு பண்ணாங்க, விஜய் சாரை வச்சே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒரு ஃபேன் இல்லை, இருந்தாலும் சொல்ல எனக்கு பார்க்கும்போது விஜய் சார் தான் மைண்டில் வந்தார். ஏன்னா அடுத்த ஒரு பாலிடிக்ஸ் வராரு, அவர் ஒரு கேம் சேஞ்சிங் பண்ண போகிறாரு. ஸோ அப்படி தான் எனக்கு இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், அதை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஒரு லேகாக இருந்தது. தவிர செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. ஏன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் இருந்தது. கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காங்க பிரதர். அவங்க ஸ்டோரி வந்து நல்லா இருக்குங்க பேஸ் லைனு. ஆனால் படம் வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் படம்லாம். ஏன்னா அவர் லெவலுக்கு இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கிரிப் இல்லை. ஆமாம், வருதுங்க. முதல்வன் வருது, சிவாஜி வருது. ஸ்டண்ட்டு மாஸாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, சமன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்ல தேவையில்ல, தெலுங்கில் அவங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. காமெடின்றதுக்கு யாரும் தனியாக ரோல் பண்ணலைங்க. ஜெயராம் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயராம் சார் வந்து நடுவில் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு.
ஆக்ஷன் சீன்ஸ் ராம் சரண் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் கிளாஷ் ஆகும். மேஜராக இவங்க 2 பேர் தான் கிளாஷ் ஆகும். வேற எதுவும் பெருசாக தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும். விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.